இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா என்கிட்ட பேச மாட்டேற? அம்மா அந்த காலத்து ஆளுங்க, பிஸ்னஸில் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி நியாயம் தர்மம்னு இருக்கிறவங்க கிட்ட யூஸ் ஆகும். ஆனால் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க பாதி பேர் கிரிமினல்ஸ். அவங்களுக்கு பர்ஃபெக்ட் சக்ஸஸ் மட்டும்தான் ஏம். அதனால நாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்க முடியும். அன்னி மட்டும் கிருஷ்ணவேணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லாமல் இருந்திருந்தா ஜீவா, நேரம் என்கிட்ட ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா வேற ஏதாவது பேசு. எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த பேசி தயவு செஞ்சு நீ டென்ஷன் ஆக்காத. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்த சக்சஸ் எல்லாரும் ஒரே மாதிரி கனவு கண்டாதா அது பழிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல நமக்கு சரின்னு தோன்றது மற்றவங்களுக்கு தப்பா தோணும். அப்புறம் சக்சஸ் எப்படி வரும்? நம்ம தோத்துட்டு தெரிய வேண்டிதான். இதுல தோல்வியை சந்திச்சா அதுக்கப்புறம் நிம்மதி வர போகும். அப்புறம் ஆளுக்கு பிடிக்காம போகும், வெறுப்பு வரும். அதானே நம்ம வீட்டில் நடந்துட்டு இருக்கு. இது எப்பண்ண முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் வானதிக்கும் எனக்குமான உறவுல ஒட்ட முடியாத அளவுக்கு விரிசல் வந்துருச்சு. ஆனா ஒண்ணு, அம்மாவுக்காக வானதி விஷயத்துல நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். மற்றவங்க சந்தோஷத்துக்காக நம்ம சந்தோஷத்தை பலி கொடுக்குற முட்டாள்தனம் மாதிரி வேற எதுவுமே கிடையாது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம்னு எனக்கு அப்பப்போ தோணுதுண்ணே. ஒன்றை மட்டும் குறை சொல்லிட முடியாது ஜீவா. நானும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். நடந்தது நடந்து போச்சு ஜீவா. இதுல என்ன ஒரு விஷயம்னா, கடந்து போனது நம்மளோட சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போயிடுச்சு. திரும்பவும் அதெல்லாம் கிடைக்குமானே தெரியல. மீட்டிங் அட்டென்ட் பண்ண நானும் ஜீவாவும் ஆபீஸ் வந்தா இங்க எங்களுக்கு பதிலா வேற யாரையும் அனுப்பியிருக்காங்க. அதுவும் எங்களை அட்டென்ட் பண்ண வேணாம்னு சொல்லிருக்காங்கப்பா. நீ சொல்றது ஆபீஸ் சம்பந்தமான விஷயம். அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? உங்க பசங்க 2 பேரும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறோம். அது உங்களுக்கு சம்மதம் இல்லாத விஷயமா? என்னடா கார்த்தி சொல்ற? உன் அம்மா உன்னை மனசார அவமானப்படுத்துவாளா? உன்னால எப்படி அப்படி நினைக்க தோணுது? ஐயோ பா, நீங்க மிஸ்டர் கூல் தான். ஆனா எங்க கோபமும் வருத்தமும் உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீ கோவமோ வருத்தமோ பட தேவையே இல்லை. உங்க அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ மீட்டிங் போக வேண்டாம்னு முடிவு எடுத்திருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் வந்துருங்கடா. நான் தெரியாம தான் கேட்கிறேன். உங்க அம்மா உங்க 2 பேர் மேலேயும் கோவப்படுற அளவுக்கு நீங்க எந்த தப்புமே பண்ணலையா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. சரி, தப்பு பண்ணிட்டோம், எங்களை உங்க மன்னிக்க கூடாதா? டேய், நீங்க பண்ண தப்ப அவ மறந்தா தானே மன்னிப்பா. அவளால மறக்க முடியல. ஏன்னா நீங்க பண்ண தப்பு அப்படி. அம்மா போன் எடுக்கல நான் உங்களுக்கு போன் பண்ணேன். ஆனா நீங்க அம்மா மாதிரியா பேசிட்டு இருக்கீங்கப்பா. I'm really upset பா. It's a complete shame. அண்ணே, நீ எவ்வளோ கோவமா இருக்கன்னு எனக்கு புரியுது. என்னால் முடிஞ்சது இந்த மாதிரி இடத்துக்கு உன்னை கூட்டு வர்றது தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜீவா. நேயாச்சு எனக்கு ஆறுதலா இருக்கே. அம்மாவுக்கு என்ன தாண்டா ஆச்சு? ஏன் என் மேல இவ்வளவு கோபம்? நான் பண்ணது தப்பு தாண்டா, அத இல்லைன்னு சொல்லல. அப்போ வானதி பண்ணதும் தப்பு தானே? அவ தானே எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம். கார்த்திக் கூடி சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்குவான். ஏன்பா, அம்மா புரிஞ்சுப்பாங்களா? உனக்கு என்னமா தோணுது? ஏன்னா என்னோடைய உனக்கு தான் உன் அத்தையை நல்லா தெரியும். கிருஷ்ணவேணிக்கு உன் அத்தையை பிடிக்கல, ஆனா கிருஷ்ணவேணிய உனக்கு பிடிச்சிருக்கு. அண்ணே, தெரியாம தான் கேட்குறேன். கிருஷ்ணவேணி அம்மாவுக்கும் அன்னிக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் நமக்கு வேண்டாதவங்க கூட அவங்க கான்டாக்ட்ல இருக்காங்க? தெரியலையே. வானதி நல்லவ, போய் பேசவே தெரியாதவ. உண்மை பேசுறதுக்காகவே உலகத்துல உருவான அவதாரம்னு அப்பப்போ அம்மா சொல்லுவாங்க.
கிருஷ்ணவேணியை அரெஸ்ட் பண்ண வைக்க நாம பிளான் பண்ண விஷயத்த போட்டு கொடுத்தது தப்பு இல்லையா? ஆனா கிருஷ்ணவேணி கிட்ட போட்டு கொடுக்காம அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருக்கணுமா? அதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு உன் அத்தை நம்புறாமா? அப்படி ஏதாவது காரணம் நிஜமாவே இருக்காமா? அப்படி ஏதாவது இருந்தா நீ என்கிட்ட கூட சொல்ல வேண்டாம், உன் அத்தைக்கிட்டே சொல்லிடு. அது நியாயமான காரணமா இருந்தா உன் அத்தை கண்டிப்பா உன்னை மன்னிச்சிருவா. ஒரு நியாயமான காரணம் என்கிட்ட இருக்கு. ஆனா அதை என்னால அம்மா கிட்ட சொல்ல முடியாதுப்பா. என்ன வானதி யோசிக்கிற? இன்னைக்கு ஆபீஸ் விஷயத்துல ராஜேஸ்வரி எடுத்த ஏதோ டெசிஷன்ல தான் கார்த்திக் கோவமா இருக்கான். ஏமா என்னம்மா உங்க நியாயம்? ஏன்? இல்ல, உன் புருஷனை போட்டு கொடுத்தியே, உன் புருஷன் பண்ணது தப்பாவே இருந்தாலும் நீ ஏன் கிருஷ்ணவேணி கிட்ட சொன்னேன்னு வானதியில அம்மா பனிஷ் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளை தண்டிக்கிற மனசு அம்மாக்கு ஏன் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? வைஃப் WIFE. What is invited for ever? இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, வானதிக்கு நல்லா பொருந்தும். என் பொண்டாட்டி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. பார்த்துண்ணே, பார்த்து. நம்பிருக்கவே கூடாது. அண்ணா என்னங்க? அண்ணா பார்த்துண்ணே. பாத்து. ஏய் புர்ரா இங்க பாத்து. பாத்து வாங்க. இங்க பாத்து. என்னங்க? இங்க மெதுவா பாத்து வாங்க. வானதி, அப்பா கார்த்திக் வந்துட்டாடாமா? வந்துட்டாருப்பா. சத்தம் கித்தம் போடுறமா அமைதியா வாங்க. பாத்து. இங்க பாத்துங்க.